सुप्रभात बच्चों, कैसे हैं आप सब? बच्चों, आज हम देखेंगे कविता भाग, यानी अपने स्पर्श किताब से कविता भाग, पोम पार्ट है ना, पोएम पार्ट, उसमें हम देखते हैं रहीम, रहीम के दोहे। ऑलरेडी वी डिस्कस्ड अबाउट दैट रैदास के पद. ஸோ நம்ம ஆல்ரெடி ரைதாஸ் கே பத் அப்படிங்கிற அந்த போயமை பற்றி பார்த்துருந்தோம். அடுத்தது இதை ரஹீம் கே தோஹே, இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐல் ரீட் திஸ். ரஹிமன் धागा प्रेम का मत तोड़ो चटकाई, टूटे से फिर ना मिले, मिले गांठ परी जाए. ஸோ இந்த போயமில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டான வொக்காபுலரிஸ் நான் இங்கே உங்களுக்கு எழுதி போட்டுடுறேன், பிகாஸ் உங்களுக்கு மீனிங் கொஞ்சம் நல்லா புரியும். धागा, धागा means thread. चटकाई, கட் கட் பண்ணுறது. டூட்டே, broken, फिर again, गांठ, नाट. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு தோஹையில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டான வொக்காபுலரிஸ் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஸோ இதை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணலாம், இதில் ரஹீம் ஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். रहीमन धागा प्रेम का मत तोड़ो चटकाई, टूटे से फिर ना मिले, मिले गांठ परी जाए. அப்படின்னா இதில் ரஹீம் ஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, रहीम कहते हैं प्रेम धागे के समान अखंड और कोमल होता है. ஸோ இந்த ரஹீம்தாஸ் என்ன சொல்கிறாரு, ரஹீம்ஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டானது. इसे कभी भी जानबूझकर तोड़ना नहीं चाहिए. அதாவது இந்த அன்பு அப்படிங்கிற அன்பை எதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அன்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு த்ரெட்டை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நூல் இருக்கு இல்லையா, ஸோ அன்பு அப்படிங்கிறது ஒரு நூல் மாதிரி, அது ரொம்ப பெருசு, அதே மாதிரி ரொம்ப சாஃப்டானது. அதை நம்ம தெரிஞ்சே அதை நம்ம கட் பண்ணக்கூடாது. அப்படின்னா இப்போது நம்மளை நம்ம ஒருத்தங்களை விரும்புகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மா, we all are very much love about you have very much love and affection about your mom. ஸோ அம்மா மேலே எல்லாருமே அன்பு பாசம் வச்சுருப்போம். ஸோ அம்மாவோட மனசை நம்ம காயப்படுத்தலாமா? அம்மா மேலே நம்ம ரொம்ப அன்பு வச்சுருப்போம், ஆனால் அம்மாவும் நம்ம மேலே அதோட பல மடங்கு அன்பு வச்சுருப்பாங்க. ஸோ தெரிஞ்சிருந்தே அந்த அன்பை, அதாவது அவங்க மனசை நோகடிக்கக்கூடாது. we should not hurt them. அதாவது தெரிஞ்சே அந்த அன்புங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. यदि एक बार यह धागा टूट गया तो फिर जुड़ नहीं पाता. ஒரே ஒரு தடவை அந்த அன்புங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சே வேணும்னே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் ஒட்டவே ஒட்டாது. यदि जोड़ भी दिया जाए तो उसमें गांठ पड़ जाती है. आशय यह है कि यदि प्रेम एक बार टूट जाए तो भी मन में ग्रंथि रह जाती है. அதாவது இப்போ நம்ம ஒரு த்ரெட் இருக்குது, அந்த த்ரெட்டை எடுத்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது ஒன்றா சேருமா? சேராது. ஆனால் நம்ம அதையே முடிச்சு போட்டு சேர்த்தலாமா? சேர்த்தலாம். அப்போ இப்போ 2 பீஸ் ஆஃப் த்ரெட் இருக்குது அப்படின்னா அதை ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டு நம்ம ஒரு பெரிய த்ரெட்டாக நம்ம அதை மாற்றலாம்.
ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த த்ரெட்டு சேர்ந்துடும், பட் அந்த முடிச்சு எப்பயுமே இருக்குமா இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அந்த நாட் எப்படி மறையாதோ, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளார அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி ஷுட் நெவர் பிரேக் தட் ரிலேஷன்ஷிப் லைக் அ லவ். அந்த அன்பை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. ஒருவேளை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் மறுபடியும் பழைய மாதிரி சேர்த்த முடியாது. இன்கேஸ் நம்ம சாரி கேட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் அவங்க மனசில் எப்பயுமே அந்த ஒரு நினைப்பு இருக்கும். எப்படி அந்த ரெண்டு த்ரெட்டை நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த நாட் தெரியுமோ, அதே மாதிரி அவங்க மனசுக்குள்ளாரையுமே எப்பயுமே இவங்க நம்மளை அப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற அந்த நினைவுகள் அந்த முடிச்சு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும், மறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும், அதை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற வொக்காபுலரிஸ் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரஹீமன் நிஜ்மன். நிஜ் அப்படின்னா பர்சனல். बिथा, worries or problems, worries or problems. रखो, राखो. राखो means keep in your mind. Keep it. Keep னு சொல்லுவோம் இல்லையா? Keep going. Secretly. Going secretly. अठी लई हैं, सुनी अठी लई हैं. अठी लई हैं அப்படின்னா get happy. Happy. बांटी, share, लई हैं. people, कोई, anyone. Okay, let's see. रहीमन निज मन की बिथा मन ही राखो गोई. सुनी अठी लई हैं लोग सब, बांटी ना लई हैं कोई. Okay, once again. रहीमन निज मन की बिथा मन ही राखो गोई. सुनी अठी लई हैं लोग सब, बांटी ना लई हैं कोई. அப்படின்னா இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு லைஃப்பில் ஒரு பிரச்சனை வருது. அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மனசுக்குள்ளேயே சீக்ரெட்டாக வச்சுக்கணும். ஒய்? பிகாஸ் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய வெல்விஷர் அப்படின்னு வி கான்ட் ப்ரெடிக்ட் தெம்.
அது எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. பிகாஸ் நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறவங்க, ஜெலசி பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த சொசைட்டியில். ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு இது காமன் தான். எல்லாருமே வந்து ஒருத்தர் நல்லா டெவலப் ஆகி போயிட்டுருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா அவனை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போது நம்ம மனசுக்குள்ளார நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம படுறது கஷ்டத்தை பார்த்து நம்ம முன்னாடி தே ஆக்ட், அதாவது அவங்க நடிப்பாங்க. ஐயோ ரொம்ப பாவம், உனக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை இன்னும் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன எவ்வளோ ஆட்டம் ஆடனா, இப்போ பார்த்தியா இவனுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ நம்மளை பற்றி வந்து அந்த ஜெலசி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போய் நமக்கு பின்னாடி நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க, அதை வச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் ரஹீம்ஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை அவன் மனசுக்குள்ளாரையே சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, அதை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவன் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவான். रहीम लोगों को उपदेश देते हुए कहते हैं, लोगों तुम अपने मन की वेदना को अपने मन में ही छिपा कर रखो. So he giving some advices to all the people. Keep your problems and worries in your mind, secretly. Don't share with anyone because उसे किसी के सामने प्रकट मत करो. Don't reveal the secret in front of anyone. यह संसार बहुत निर्दय है. The society is very crucial. लोग तुम्हारे कष्ट को सुनकर प्रसन्न नहीं होंगे. कोई भी मनुष्य तुम्हारे दुख को कम करने के लिए प्रयत्न नहीं करेगा. People they get very much happy about your problems and your worry. No one is ready to share your problems and worries. ஓகே, அதாவது மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கிறியா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யாருமே உன்னுடைய ப்ராப்ளத்தையும் உன்னுடைய டிஃபிகல்ட்டிஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சின்சியராக யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். இதே மாதிரி அவர் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப தேவையானதெல்லாம் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஏகை only one. Jai. मूलहीन. root. मूलहीन which mean root. Sinchibo. Sinchibo. Watering. Aghai. Satisfy. एकै साधे सब साधै, सब साधे सब जाय. रहीमन मूल ही सींचिबो, फूलै फलै अघाय. ஸோ இதில் ரஹீமன் என்ன சொல்கிறாரு, ரஹீம்ஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
रहीम कहते हैं कि एक परमात्मा को पा लेने से अन्य सब संसारिक उपलब्धियाँ स्वयमेव प्राप्त हो जाती हैं. அதாவது நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்மளுக்கு ஒரே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஹீம் என்ன சொல்கிறாரு? ஒரே கடவுள். அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பரமாத்மா அப்படின்னு பார்த்தோம்னா ஒளி வடிவமானவர். ஸோ அந்த ஒரே கடவுளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒரு கடவுளை நீங்கள் ரீச் பண்ணுற மூலிமா உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மீதி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை ரீச் பண்ணும். परंतु यदि परमात्मा की भक्ति ना की और अन्य सांसारिक वस्तुओं को पा लिया तो वे सब उपलब्धियां परमात्मा के अभाव में कुछ काम नहीं आती या नष्ट हो जाती. அதாவது நீங்கள் கடவுளை ரீச் பண்ணுறதுக்கான பாத்தை சூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த உலக விஷயங்களுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வீடு கட்டணும், நிறைய சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் தான் பெருசு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் போய் ரீச் பண்ண நினச்சிங்க அப்படின்னா மேபி யூ கேன் அச்சீவ் யுவர் கோல். யூ கேன் அச்சீவ் யுவர் கோல். அதாவது நிறைய சொத்து சேர்த்தலாம், பெரிய கோடீஸ்வரனாக மாறலாம், வேர்ல்டுலேயே நம்பர் 1 ரிச் பர்சன் அப்படிங்கிற டைட்டில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். பட் எல்லா மனுஷனும் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் அவன் சம்பாதிச்ச எல்லா சொத்துக்களும் என்ன ஆகும்? அவனால் ஒரு ஒத்த ரூபா கூட கொண்டுட்டு போக முடியாது. பிகாஸ் அது எல்லாமே இங்கே விட்டுருவாங்க, அதை வேற ஒருத்தர் அதை ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க. அவன் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? அவனால் எதுவுமே கொண்டுட்டு போக முடியாது. ஸோ அவனுக்கு உண்மையான வெல்த் அப்படின்னா எது? அந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த காடு தான். ஸோ அந்த காடை ரீச் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ, அதாவது காடை ரீச் பண்ணணும்னா அந்த பாத் எப்படி இருக்கும்? அந்த பாத்தில் நல்லது மட்டும்தான் இருக்கும். நல்லதெல்லாம் நம்ம லைஃப்பில் செஞ்சுட்டே போகணும். நம்ம கிட்ட இருக்கிற கெடுதல்களை, தீமைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு ரொம்ப நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக, ரொம்ப மற்றவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சியோட, மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நம்ம லைஃப்பை மாற்றி வாழ்ந்தோம், நம்மளால் 4 பேர்த்துக்கு நல்லது நடக்கிற மாதிரி ரொம்ப பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. इसलिए रहीम जी कहते हैं कि हे मनुष्य, तुम जड़ को सींचो, उसी से तुम फल फूल पाकर तृप्त हो सकोगे. आशय यह है कि जो व्यक्ति इस सृष्टि में मूल परमात्मा को ध्याता है वह सब प्रकार के सांसारिक फलों को पाकर तृप्त हो जाता है. அதாவது இவர் எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மரம் வைக்கிறோம். அந்த மரம் வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மரத்தில் வந்து ஒரு பெரிய மரம், ஒரு மாமரம்னு வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ. ஸோ இப்போ அந்த மேங்கோ ட்ரீ வச்சாச்சு. அந்த மேங்கோ ட்ரீயில் வந்து எனக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வேணும்னு நினச்சிட்டு நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய லீஃபில் போய் நம்ம வாட்டரிங் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஃப்ரூட் கொடுக்குமா? நெவர். ஸோ அதில் நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் ஃப்ரூட் கிடைக்காது. பிகாஸ் அந்த வாட்டரிங் எங்கே பண்ணணும்? அதோட ரூட்டுக்கு பண்ணணும். மேங்கோ ட்ரீ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ட்ரீ இருக்குது, இப்படி ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா நம்ம வாட்டரிங் எங்கே பண்ணணும்? மேலே பண்ணோம் அப்படின்னா இது ராங். இதே வாட்டர், இந்த வாட்டரை ரூட்டுக்கு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வரும்? ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். So, if you want more fruits, you have to watering that root. அதாவது நீங்கள் ஒரு மரத்தோட ரூட்டுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது மேலே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரூட் வரும். அதே மாதிரி தான் உனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கிடைக்கணும், எல்லா மரியாதை, எல்லா சந்தோஷங்களும் ஒன்றா உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த ரூட்டை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இது மேலே இருக்கிறது எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெஸ்ட்டு திங்ஸ் எல்லாமே உலக வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஸோ கீழே இருக்கிறது கடவுள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் அப்படிங்கிறது என்னென்னா உன்னுடைய லைஃப் இந்த ரூட்டை தேடி, அதாவது அந்த காடை ரீச் பண்ணுறதுக்காக போணுச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக உன்னை வந்து ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? ரஹீம்ஜி. ஏகை சாதே சப் சதை சப் சாதே சப் ஜாய் ரஹிமன் ஃபூலிஹி சீஞ்சிபோ ஃபூலை ஃபலை அகாய். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரே கடவுள், அந்த கடவுளை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் முயற்சி பண்ணணும். அந்த கடவுள் நம்மளுக்கு கிடைச்சிட்டாருன்னா இந்த உலக விஷயங்கள் எல்லாமே நம்ம காலடியில் வந்து விழுந்துரும். அதே மாதிரி நம்ம இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தோம், கடவுளை நம்ம ரீச் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கலை அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம், நம்ம ஆஃப்டர் அவர் டெத், ஸோ டெத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாமே இங்கேயே முடிஞ்சிடும். ஸோ நம்மளால் எதுவுமே கொண்டுட்டு போக முடியாது. ஸோ அப்போ இறந்ததுக்கப்புறம் நம்ம கூட வர்றது எதுனா நம்ம லைஃப்பில் செஞ்ச நல்ல டீட்ஸ், குட் டீட்ஸ் மட்டும்தான் நம்ம கூட வரும். அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரமி ரஹே. ரமி அப்படின்னா ராம், அதாவது காட் ராம், ஸ்ரீராம் அப்படிங்கிறாங்க இல்லையா அவங்க. அவத் நரேஷ். Awadh means Ayodhya. Ayodhya. Naresh, king. Bipada. Problems. This place. So இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன். டோட்டலாக உங்களுக்கு 11 दोहास இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். चित्रकूट में रमी रहे रहीमन अवध नरेश, जा पर विपदा पड़ता है सो आवत यह देश. चित्रकूट में रमी रहे रहीमन अवध नरेश, जा पर विपदा पड़ता है सो आवत यह देश. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க ரஹீம் அப்படின்னு பார்த்தோம்னா, यह चित्रकूट अत्यंत मनोरम तथा धार्मिक प्रदेश है. ஸோ ராமர் வந்து அந்த 14 வருடங்கள் வனவாசம் போனார் இல்லையா, வனவாசம் போகும்போது அயோத்தியாவில் இருந்து அவர் நேராக போனதுன்னு பார்த்தோம்னா சித்ரகூட் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தான் போகிறாரு. ஓகேயா, அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஹோலி பிளேஸ், அது புனிதமான இடம், ரொம்ப அழகான இயற்கை வளம் மிக்க, ரொம்ப அவ்வளோ அழகான ஒரு ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஸ் பர் भी विपत्ति आती है वही शांति पाने के लिए इस प्रदेश में खींचा चला आता है. யாருடைய லைஃப்லலாம் ரொம்ப ப்ராப்ளம் வருதோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க லைஃப்பில் அமைதி நிம்மதி வேணும் அப்படின்னா அந்த தவம் செய்கிறதுக்கு, அந்த நிம்மதியை தேடி அந்த சித்ரகூட் அப்படிங்கிற பிளேஸுக்கு தான் வருவாங்க. देखिए अयोध्या के राजा राम पर विपत्ति पड़ी, उन्हें राजपाट छोड़कर बनों में
वनों में जाना पड़ा तो वे चित्रकूट में चले आए. ஸோ ராமருக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அவங்க அம்மா யார் கைகேயி வந்து என்ன சொல்லிடுவாங்க, கைகேயி மூலியமாக ஒரு ஆர்டர் வந்துடும். என்ன, கைகேயி தசரதன் கிட்ட சொல்லிடுவாங்க, ராமன் வந்து காட்டுக்கு வனவாசம் போகணும் 14 வருஷம். அதே மாதிரி அதுக்கு பதிலாக வந்து யார், ராமருடைய தம்பி பரதனுக்கு வந்து அந்த ராஜாங்கிற அந்த பட்டம் முடிசூட்டி கொடுக்கணும், ராஜாவுக்கு பட்டம் சூட்டணும், அப்படி ராஜாங்கிற பட்டம் சூட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் ராமருக்கு அந்த லைஃப்பில் ப்ராப்ளம் வந்த உடனே அவர் 14 வருஷம் காட்டுக்கு போகிறாரு வனவாசம். வனம் அப்படின்னா ஃபாரஸ்ட். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு அவர் எங்கே சூஸ் பண்ணியிருக்கிறாரு, சித்ரகூட் அப்படிங்கிற பிளேஸ். वे पूरी तरह इस प्रदेश में रम गए हैं, उनका मन यहाँ रम गया है. ஸோ அவருக்கு அவங்க பேலஸில் இருந்ததை விட இந்த வைல்டு லைஃப், அதாவது அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லைஃபு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா பிகாஸ் அது அவ்வளோ பீஸ்ஃபுல்லான, அவ்வளோ ஒரு ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th one, दीर्घ. लॉन्ग. आखर लेटर. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, दीर्घ दोहा अर्थ के आखर थोरे आही, ज्यों रहीमन नट कुंडली सिमिटी कूदी चढ़ी जाही. அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, रहीम कहते हैं दोहा छंद ऐसा है जिसमें अक्षर तो थोड़े होते हैं. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருக்குறள், தமிழில் திருக்குறள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 1.5 வரி தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இவ்வளோ தான். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எப்படி ஒரு 1.5 லைன் தான் இருக்கும். ஸோ இதில் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். किंतु उनमें बहुत गहरा और दीर्घ अर्थ छिपा रहता है. பட் அதில் ரொம்ப ஆழமான, ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களுக்கான அர்த்தங்கள் எல்லாம் அதில் டெப்த்தாக ரொம்ப ஹிட்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. जिस प्रकार कोई कुशल बाजीगर अपने शरीर को सिकोड़कर तंग मुँह वाली कुंडली के बीच में से कुशलता पूर्वक निकल जाता है, उसी प्रकार कुशल दोहाकार दोहे के सीमित से शब्दों में बहुत बड़ी और गहरी बात कह जाता है. அதாவது சர்க்கஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சர்க்கஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ரிங் இருக்கும், அந்த ரிங்குக்குள்ளார ஒரு பெரிய மனுஷன் தலையிலிருந்து அப்படியே உடம்பே உள்ளே பூந்து வர முடியாது. ஸோ அதுக்குள்ளார பூந்து உடம்பை அப்படி இப்படின்னு வளைச்சி நெளிச்சு அதுக்குள்ளே ஃபுல்லாக அதை கிராஸ் பண்ணி வெளியில் வந்துடுவாங்க. ஸோ ஒரு நல்ல பொயட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயங்கள் பக்கம் பக்கமாக எழுத மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு 2 லைன்குள்ளாரையே வந்து பார்த்தோம்னா லைஃபுக்கு தேவையான நிறைய மாரல், நிறைய மெசேஜஸை அதுக்குள்ளார ரொம்ப ஸ்டஃப்டாக இருக்கும், அவ்வளோ ஸ்டஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்னதாக தான் எழுதுவாங்க, ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரஹீம்ஜி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
பெரிய பெரிய புக்கு எழுதி அதில் நிறைய மெசேஜ் சொல்லணுங்கிறத விட இந்த ஒரு தோஹா, அதாவது ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஒரு தோஹா எழுதுகிறவங்க, ஒரு பொயட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன ஒரு போயம்லேயே மிகப்பெரிய விஷயங்களை அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய பேஜாக அவங்களுக்கு எழுதணுங்கிற அந்த கம்பல்ஷன் கிடையாது. ஒரு 1 or 2 லைன்லேயே பார்த்தோம்னா லைஃபுக்கு தேவையான பல மெசேஜஸை அதில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருக்குறள் சொல்லலாம். திருக்குறளில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம லைஃபுக்கு தேவையானது அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அதை எதை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க? சர்க்கஸில் ஒரு சின்ன ரிங் இருக்கும், அந்த ரிங்குக்குள்ளே ஒரு மனுஷன் உள்ளே போய் கஷ்டப்பட்டு ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பொயட் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த 1 or 2 லைன்லேயே பார்த்தோம்னா லைஃபுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதில் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, धनी रहीम जल पंख को लघु, धनी रहीम जल पंख को लघु जी पिअत अघाय, उदधि बड़ई कौन है जगत पियासो जाय. ஓகே, பங்க். ஸோ நெக்ஸ்ட் போயமில் பங்க் அப்படின்னா மட்டு. மட்டு அப்படின்னு பார்த்தோம்னா சேரு சொல்லுவோம்ல, சேரு சகதி கீச்சடு அப்படின்னு சொல்லுவாங்க. கீச்சடு, சேரு சகதி, ஹிந்தியில் கீச்சடு அப்படிம்பாங்க. लघु जी, लघु जी, स्मॉल लिविंग बीइंग. पिअत அப்படின்னா ட்ரிங்க். अघाय, अघाय already I wrote satisfy. So अघाय எழுத வேண்டாம். So next, उदधि, ओशन, ओशन, जगत वर्ल्ड. So thirst, தாகம். ஸோ இப்போ இந்த என்ன மீனிங்னு பார்ப்போம். धनी रहीम जल पंख को लघु जी पिअत अघाय, उदधि बढ़ई कौन है जगत पियासो जाय. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, रहीम कहते हैं मेरी दृष्टि में कीचड़ का जल भी धन्य है, क्योंकि उससे कितने ही लघु जीव अपनी प्यास बुझाते हैं. समुद्र की महानता किस काम की जिसका जल पीने योग्य नहीं है. संसार के लोग उसके किनारे आकर भी प्यासे के प्यासे रह जाते हैं. आशय यह है कि महान वही है जो किसी के काम आए. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ரஹீம் அப்படின்னு பார்த்தோம்னா,
அதாவது சேறு கலந்த தண்ணி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நல்ல தண்ணி, ஐ மீன் ட்ரிங்கிங் வாட்டர், பட் அது வந்து க்ளீனாக இல்லை, ஒரு சேறு கலந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரஹீம் சொல்கிறாரு, அந்த தண்ணியை நான் ரொம்ப வந்து கிரேட் அப்படின்னு சொல்லுவேன். ஒய்? பிகாஸ் அந்த தண்ணியை பல சின்ன சின்ன லிவிங் பீயிங் எல்லாம் வந்து அந்த தண்ணியை குடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு, மாடு, அப்புறம் சின்ன சின்ன பறவைகள், பேர்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து தண்ணியை குடிச்சிட்டு போகும். பட் அதே நேரம் நீங்கள் கடலுக்கு போனீங்கன்னா கடல் ரொம்ப பெருசு, அந்த கடல் ஃபுல்லாக வாட்டராக இருக்கும். பட் அந்த வாட்டரை உங்களால் குடிக்க முடியுமா? மக்கள், அதாவது பீப்புள் எல்லாருமே வந்து கடற்கரையில் போய் பீச்சில் உட்காருவாங்க. பட் அங்கே போய் உக்காந்தாலுமே ரொம்ப கண்ணு முன்னாடி தண்ணி இருக்கும். பட் தே கான்ட் ட்ரிங்க் தட் வாட்டர் பிகாஸ் இட்ஸ் வெரி சால்ட்டி. ஸோ அந்த தண்ணியை குடிக்க முடியாது, அவங்க ரொம்ப தாகமாகவே இருப்பாங்க. ஸோ இப்போ இதிலிருந்து ரஹீம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சேறு கலந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிறாரு. பிகாஸ் அது சின்ன சின்ன உயிரினங்கள் தண்ணி குடிக்கிறதுக்காவது அது யூஸ் ஆகுது. ரொம்ப பெருசாக இருந்து என்ன பிரயோஜனம்? கடல் யாராலையுமே அந்த தண்ணியை குடிக்க முடியாது. ஸோ அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ओके, नेक्स्ट, नाद रिझी तन देत मृग नर धन हेत समेत ते रहीम पशु से अधिक रिझेहु कछु ना देत. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வொக்காபுலரிஸ் கொஞ்சம் नाद, नाद मीन म्यूजिक. रीझी, हैप्पी, मृग, डीर, हेत, वेलफेयर. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஹீம் ஜி, नाद रिझी तन देत मृग नर धन हेत समेत ते रहीम पशु से अधिक रिझेहु कछु न देत. அப்படின்னா रहीम कहते हैं, संगीत की मोहिनी तान पर झूमते हुए हिरन अपने प्राण तक न्योछुवार कर देता है. அதாவது இசையை கேட்டு 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 ஒரு மான் இனம் வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட உயிரையே கொடுக்க தயாராக ஆயிருதான். அந்த அளவுக்கு அந்த இசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. इसी प्रकार किसी की कला पर मुग्ध होकर मनुष्य उस पर प्रेम साहित धन अर्पित कर देता है. அதாவது அதே மாதிரி தான் அந்த மான் எப்படி தன்னோட உயிரையே கொடுக்க தயாராகிருதோ அந்த இசைக்காக, அதே மாதிரி சில மனிதர்கள் ஒரு சிலருடைய கலை, அவங்களுடைய ஆர்ட்டுக்கு முன்னாடி அவங்கள விரும்பி அவங்களுடைய நிறைய செல்வங்கள், பரிசுகள், கிஃப்ட் அந்த மாதிரிலாம் நிறையா கொடுக்குறாங்க. परंतु वे मनुष्य तो पशु से भी अधिक जड़ हैं जो किसी पर रीझ कर भी उसे कुछ नहीं देते. ஸோ மிருகத்தை விட கேவலமான மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் முன்னாடி ஒருத்தங்க அவங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த டேலண்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த டேலண்ட் மூலிமா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிது, ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். இருந்தாலும் அவனுக்கு எதுவும் ஒரு கிஃப்டோ ஒரு ப்ரைஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அவன் அந்த ஒரு மிருகத்தை விட ரொம்ப ரொம்ப கேவலமான பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன், नाद रिझी तन देत मृग नर धन धेत समेत ते रहीम पशु से अधिक रिझेहु कछु ना देत. அதாவது ஒரு மான் இசைக்காக தன்னோட உயிரே கொடுக்குது.
அதே மாதிரி சில நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க சில கலைஞர்களுக்காக, சில ஆர்டிஸ்ட்டுக்காக, அவங்களுடைய ஆர்ட்டுக்காக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பரிசுகளையும் பணம் பொருள் அந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க மிருகத்தை விட ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க. பிகாஸ் அவங்க ஒரு ஆர்டிஸ்டோட டேலண்ட்டை பார்த்து எக்ஸைட் ஆவாங்க, ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு கிஃப்டோ எந்த ஒரு ப்ரைஸஸோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ இதோட மீனிங் நான் அப்படியே சொல்கிறேன், பிகாஸ் இதை கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம இங்கிலீஷில் அங்கே கன்வெர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் பிகரி பாத் பனை நஹி லாக் கரவ் கின்னு கோய். அதாவது ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி மூலியமாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய தவம் இருப்பாங்க. தவம் இருக்கும்போது வந்து அவங்க முன்னாடி வந்து அவங்க தவத்தை வந்து ரொம்ப ஹாப்பியாகி அந்த காட் அவங்களுக்கு முன்னாடி வந்து ப்ரெசன்ட் ஆவார். ஸோ அவங்க முன்னாடி அந்த காட் வரும்போது, அந்த கடவுள் அவங்க முன்னாடி வரும்போது அவங்கக்கிட்ட வரம் கேட்கணும். ஸோ அந்த வரம் கேட்குறது வந்து ரொம்ப யோசித்து தெளிவாக என்ன தேவையோ அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல நம்ம லூஸ் ஸ்டாக் ஏதாவது விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தப்பான மீனிங் வந்துடும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, பிகரி பாத் பனை நஹி. அதாவது ஒரு விஷயம் ஒரு தடவை தப்பாக போயிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிங்கனாலும் அதை கரெக்ட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி நம்ம ஸ்பீச் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹானரபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அங்கே சீஃப் கெஸ்ட்டோ ஒவ்வொருத்தராக இன்ட்ரொடக்ஷன் கொடுப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம அவங்கள பற்றி தப்பாக ஏதாவது மீனிங் வர்ற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா அது நம்ம என்ன முயற்சி பண்ணோம்னாலும் எவ்வளோதான் ட்ரை பண்ணோம்னாலும் நம்ம பேசின பேச்சை நம்மளால் வாபஸ் வாங்க முடியாது. ஸோ அந்த கெட்டுப்போன விஷயம் கெட்டு போனது தான். ரஹிமன் ஃபாட்டே தூதுக்கோ மதே நா மாखन ஹோய். ஸோ ரஹிமன் என்ன சொல்கிறாரு, இதை எப்படி கம்பேர் பண்ணியிருக்கிறாருன்னா, கெட்டுப்போன பால், அதாவது ஸ்பாயில்டு மில்க் இருக்கும் இல்லையா, ஸ்பாயில்டு மில்கை நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணிங்கனாலும் அதிலேருந்து பட்டர் எடுக்க முடியுமா? யூ காண்ட். அதாவது நல்ல பால், குட் மில்காக இருந்துச்சுன்னா அதை பாயில் பண்ணி அதை கேர்டாக சேஞ்ச் பண்ணி அதில் வாட்டர் ஊற்றி அதை வச்சு நம்ம ஷேக் பண்ணும்போது அதிலேருந்து நம்மளுக்கு பட்டர் நம்ம எடுக்கலாம். இதே ஸ்பாயில்டு மில்க் என்ன ஆகும்? ஸ்பாயில்டு மில்கில் வி கான் டேக் பட்டர். ஓகே, அதை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 9th one, ரஹிமன் देखी बड़ेन को लघु ना दीजिए डारी, जहाँ काम आवे सुई कहा करे तरवारी. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுவும் ஒரு நல்ல போயம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, बड़ेन बिग, लघु स्मॉल, तरवारी, तरवारी मीन्स स्वाड. सुई, நீடில். ஓகே, ஸோ இப்போது ரஹீம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரஹீம் कहते हैं बड़े लोगों के सामने देकर छोटों की उपेक्षा नहीं करनी चाहिए. அதாவது லைஃப்பில் நம்ம பெரிய மனிதர்களை பார்த்து நம்மளோட சின்ன மனுஷங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பெரிய
மீட்டிங்க்கு போகிறீங்க, அங்கே மேனேஜர் இருக்கிறாங்க, சேர்மன் இருக்கிறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு சர்வ் பண்ண வரக்கூடிய சர்வராக இருக்கட்டும், இல்லை கிளீனர்ஸாக இருக்கட்டும், அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அவங்கள நம்ம ரொம்ப சீப்பாக அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது, அவங்கள நம்ம சீப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் छोटों का भी अपना महत्व होता है. ஸோ அந்த சின்ன மனிதர்களுக்கும், சின்ன மனிதர்கள்னால் அந்த மாதிரி அவங்க கிளீனர்ஸ், ஸ்கேவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி பீப்புளுக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது. பிகாஸ் उदाहरण के रूप में जहाँ सुई का प्रयोग होता है वहाँ तलवार कुछ नहीं कर सकती, अतः छोटों को भी उचित सम्मान मिलना चाहिए. அதாவது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வாட் இருக்கு இல்லையா, வால். ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ பெருசாக இருக்குமா வால் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டுக் திஸ், யூ ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் அ ஸ்வாட். ஓகே, ஸோ இது பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும், எல்லாருமே இதை பயப்படுவாங்க, பார்த்து இதுக்கு ஃபுல்லாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நீடில் இருக்குது, இதை யாருமே கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. இதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணுமோ, இதுதான் பிக் பர்சன்ஸ், அதாவது பெரிய மனிதர்கள், இது சின்ன மனிதர்கள், அதாவது வசதி இல்லாதவங்க. ஸோ இப்போ ஒரு துணி கிழிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த துணி கிழிஞ்ச துணியை தைக்கிறதுக்கு இந்த ஊசி தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர இந்த ஸ்வாடை வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பெரிய மனுஷங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி வசதி இல்லாத புவரான ஏழை மனிதர்களுக்கும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்கான ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்னு ரஹீம் சொல்கிறாரு. 10th one, ரஹீமன் நிஜ சம்பத்தி. சம்பத்தி அப்படின்னா wealth. ரஹீமன் நிஜ சம்பத்தி. விபத்தி. விபத்தி அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். விபத்தி ப்ராப்ளம். ரவி சன். ஜலஜ் லோட்டஸ். ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஹீமன் நிஜ சம்பத்தி பினா கோவு ந விபத்தி சஹாய். அதாவது ரஹீமன் நிஜ சம்பத்தி பினா கோவு ந விபத்தி சஹாய், बिनु पानी ज्यों जलज को नहीं रवि सके बचाए. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு ரஹீம் ஜி அப்படின்னு பார்த்தோம்னா, रहीम कहते हैं कि संकट की स्थिति में मनुष्य की निजी धन दौलत ही उसकी सहायता करती है. जिस प्रकार पानी का होने पर सूर्य कमल की कितनी ही रक्षा करने की कोशिश करें किंतु उसे बचाया नहीं जा सकता, उसी प्रकार मनुष्य को बराबरी सहायता कितनी ही क्यों ना मिले किंतु उसकी वास्तविक रक्षक तो निजी संपत्ति होती है. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய லைஃப்பில் ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்ககிட்ட என்ன வெல்த் இருக்கோ, அவங்ககிட்ட என்ன சோர்ஸஸ் இருக்கோ அதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நம்ம வீட்டில் எவ்வளோ பைசா இருக்கோ அதை எடுத்து நம்ம அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ண பார்ப்போம். ஸோ அதை எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாண்டில் ஒரு குளத்தில் ஒரு லோட்டஸ் இருக்குது, அந்த தாமரை கொடி இருக்குது. ஸோ அந்த இடத்துல சூரியன் இருந்தால் தான், சூரியன் வந்தோடனே தான் தாமரை பூ மலரும்.
பட்டு அந்த குளத்தில் தண்ணியே இல்லை அப்படின்னா அந்த சூரியன் வந்து அந்த தாமரையை காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஸோ எந்த அளவுக்கு அந்த தாமரைக்கு அது இருக்கக்கூடிய அந்த தண்ணி எவ்வளோ முக்கியமோ அதுதான் அதோட லைஃப்பை சேவ் பண்ணுது. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு லைஃப்பில் ப்ராப்ளம் வந்தால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் காசு மட்டும்தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். லாஸ்ட் ஒன், रहीमन पानी रखिए बिनु पानी सब सून पानी गए ना ऊबरई मोती मानुष चून. இதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரஹீம் कहते हैं पानी का बहुत महत्व है, தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. इसे बनाए रखो यदि पानी समाप्त हो गया तो ना तो मोती का कोई महत्व रह जाता है ना मनुष्य का और ना आटे का. ஸோ தண்ணிங்கிறது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணியை ரொம்ப சேவ் பண்ணி வைங்க. பிகாஸ் தண்ணி மட்டும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இப்போ தாகத்துக்கு தண்ணி வச்சுருக்கிறாங்க, தண்ணி இருக்குது, பக்கத்தில் நிறைய வந்து சூப்பு, கூல்ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு நிறையா வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்வை ஃபஸ்ட்டு எங்கே போகும்? அந்த தண்ணிக்கு தான் போகும். ஸோ தண்ணி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா உங்கள் முன்னாடி கோல்டோ பேர்ல்ஸோ முத்துக்களோ இல்லை சாப்பாடு எது வச்சாலுமே அதுக்கு ஈக்குவல் ஆகாது. अर्थात चमक के बिना मोती बेकार है, पानी अर्थात सम्मान के बिना मनुष्य जीवन व्यर्थ है. ஸோ இந்த இடத்துல அந்த தண்ணி அப்படிங்கிறத எப்படி கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஷைனிங்கே இல்லாத அந்த பேர்ல் இருக்கு இல்லையா, அந்த முத்து, அது வந்து வேஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி எப்படி ஒரு ஷைனிங் இல்லாத அந்த பேர்ல்ஸ் வந்து வேல்யூ இல்லையோ அதே மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு பர்சனுடைய லைஃப்பும் வேஸ்டானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. और जल के बिना रोटी नहीं बन सकती इसलिए आटा बेकार है. தண்ணி இல்லாமல் நம்மளால் உணவை சமைக்கவே முடியாது. ஸோ அதனால் மீதி எல்லாமே வேஸ்ட். தண்ணி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கைனா ஒரு மனுஷனுக்கு தண்ணி முக்கியம். அதுக்கு அடுத்தது லைஃப்பில் மனுஷனுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம்னா அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ठीक है बच्चों, इसे अच्छी तरह से पढ़ लेना. அதை நல்லா கரெக்டாக அந்த வொக்காபுலரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வச்சு பாருங்கள், படிங்க, இதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரீட் பண்ணி பாருங்கள். I will give you the class work. Okay, you just copy that in your class work note. Okay, धन्यवाद बच्चों.